அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, துல்ஹஜ் மாதத்தின் புனிதமான நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த நாட்களில் அல்லாவிற்காக செய்யப்படும் மிக பெரிய அமல்களில் ஒன்றுதான் குர்பானி. ஆனால் இன்று பலருக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கின்றது. குர்பானி கொடுத்த பிறகு அந்த இறைச்சியை எப்படி பங்கிட வேண்டும்? யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? ஏழைகளுக்கு தானா கொடுக்கணும், இல்லை உறவினர்களுக்கு கொடுக்கலாமா, அல்லது மாற்று மத நண்பர்களுக்கு கொடுக்கலாமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் இன்று குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தெளிவான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை நீங்களும் முழுமையாக பார்த்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நன்மை சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். குர்பானியின் உண்மையான நோக்கம். குர்பானி என்பது வெறும் இறைச்சி கொடுப்பதற்காக அல்ல. அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனில் கூறுகிறான், அவற்றின் இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ்வை அடைவதில்லை, உங்களுடைய இறையச்சம்தான் அல்லாஹ்வை அடைகிறது. அதாவது குர்பானியின் உண்மையான நோக்கம் தியாக உணர்வு, அல்லாவிற்கான கட்டுப்பாடு, பகிர்வு மனப்பான்மை. இப்ராஹிம் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முழுமையான ஒப்படைப்பு உணர்வை நினைவுபடுத்தும் ஒரு மிகப்பெரிய இபாதத் தான் குர்பானி. குர்பானி இறைச்சியை எப்படி பங்கிட வேண்டும்? இஸ்லாமிய அறிஞர்கள் கூறும் மிக சிறந்த முறை என்னவென்றால், குர்பானி இறைச்சியை 3 பாகங்களாக பிரிப்பது. அதில் முதல் பங்கு நம்முடைய குடும்பத்திற்காக. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்களும் சாப்பிடுங்கள் என்று கூறினார்கள். 2ஆம் பங்கு உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டாருக்காக. அவர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் அன்பளிப்பாக கொடுக்கலாம். இதன் மூலம் நம்முடைய உறவுகள் வலுப்படும். 3ஆம் பங்கு ஏழைகள், தேவையுள்ளவர்கள், ஆதரவற்றவர்களுக்காக. இதுதான் குர்பானியின் அழகான பகிர்வு. இது கட்டாயமா? கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 பங்கு முறை கட்டாயம் அல்ல. இது சிறந்த முறையாக அறிஞர்கள் கூறும் சுன்னத்தான வழிமுறை. உங்கள் வீட்டில் நபர்கள் அதிகமாக இருந்தால் அதிகமாக வைத்துக் கொள்ளலாம். சுற்றியுள்ள ஏழைகளின் தேவை அதிகமாக இருந்தால் முழு இறைச்சியையும் தர்மம் செய்யலாம். இஸ்லாம் எளிமையான மார்க்கம். இதில் செய்யக்கூடாத முக்கிய தவறுகள் என்ன என்பதையும் பார்ப்போம். முதலாவது, இறைச்சியை விற்கக்கூடாது. குர்பானி இறைச்சியையோ தோலையோ விற்பனை செய்வது அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் அது அல்லாவிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று. 2வது, கூலியாக கொடுக்கக்கூடாது. சிலர் இறைச்சி வெட்டுபவருக்கு பணம் தராமல் இறைச்சி எடுத்துக்கோங்க என்று கூறுவார்கள். இது சரியான முறை அல்ல. வேலைக்கான கூலியை தனியாக பணமாக கொடுக்க வேண்டும். அதன் பிறகு விருப்பப்பட்டால் தர்மமாக இறைச்சி கொடுக்கலாம். 3வது, கூட்டு குர்பானியில் கவனம். 7 பேர் சேர்ந்து மாடு அல்லது ஒட்டகம் குர்பானி கொடுத்தால் இறைச்சியை கணக்கில்லாமல் பிரிக்கக்கூடாது. தராசு வைத்து சரியான எடை போட்டு பிரிக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் பிறரின் உரிமையை மிகுந்த கவனத்துடன் பாதுகாக்க சொல்கிறது. மாற்று மத நண்பர்களுக்கு கொடுக்கலாமா? ஆம், தாராளமாக கொடுக்கலாம். இஸ்லாம் அண்டை வீட்டாருடன் நல்லுறவை வளர்க்க சொல்கிறது. உங்கள் இந்து நண்பர், கிறிஸ்துவ நண்பர் அல்லது வேறு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு அன்பளிப்பாக குர்பானி இறைச்சி கொடுக்கலாம். இது இஸ்லாத்தின் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தும். சுப்ஹானல்லாஹ். இறைச்சியை சேமித்து வைக்கலாமா? பலர் கேட்பார்கள், குர்பானி இறைச்சியை ஃப்ரிட்ஜில் வைத்து பல நாட்கள் சாப்பிடலாமா? ஆம், தாராளமாக வைத்து சாப்பிடலாம். முதலில் தர்மம் செய்துவிட்ட பிறகு மீதமுள்ளதை சேமித்து பயன்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை. அன்பானவர்களே, குர்பானி என்பது வெறும் ஒரு சடங்கு அல்ல. அது தியாகத்தை வெளிப்படுத்துகின்றது, பகிர்வு மனப்பான்மை, அல்லாவுக்கான முழுமையான கட்டுப்பாடு. இந்த வருட குர்பானியை நாம் சுன்னத்தான முறையில் நிறைவேற்ற அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நன்மையை சேர்த்து கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள முறையில் இருந்தால் கமெண்டில் அல்ஹம்துலில்லாஹ் என்று பதிவு செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.